ஏன் நம்பவில்லை? எதற்காக நம்பினேன்? நம்பியதற்கும் நம்பாததற்கும் காரணம் உண்டோ? உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. காலேஜ் பையன் மாதிரி எல்லாம் தங்கச்சி கேளுமா. இல்ல முதல் மாச சம்பளத்துல வாங்குனேன். இந்த ஷர்ட் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. மாமா ஏய் இது அவன் போட்ட Dress மாதிரி இருக்கு. அதெல்லாம் கவரிங் தானே, போனா போட்டோம்க்கா. அப்ப வண்டி அதான் லான் கட்டல. சரிதான் பேரும் அதுதான் சட்டென்று முடிந்து போகும். எப்படி சொல்வேன் நானும் மொழி இல்லை. சொல்லிவிட்டால் உதடோட்டும் எழுதிவிட்டால் தேனும் சட்டும். அது சுத்த தமிழ் பேர்தான், நயல் வார்த்தை அதில் இல்லை. என் பேரின் பின்னால் வரும் பேர் நான் சொல்லவா? ஷார்ப் நோஸ் இல்ல, ஐப்ரோ லென்த் இல்ல, உன்னை காது நார்மலா இல்ல, பிளாக்கா இருக்கான். நான் உனக்குள் பேர் வைத்தேன், உனக்கே தெரியாது. அடுதினம் தோறும் அதை சொல்லி உன்னை கொஞ்சுவேன். நான் அடங்காத அன்பாலே உன்னை மெஞ்சுவேன். ஏய் என்னடி இது? தள்ளு தள்ளுங்கறேன்ல. சுருட்ட முடி, கூர்மையான மூக்கு, வெள்ளை ஷூஸ். ஏய் இது வாழ்க்கை. ஒரு நாள் பழக்கத்தை வச்சு எப்படி முடிவு பண்ண? அக்கா, மாமா உன்னை பொண்ணு பார்க்க வந்த போது நீ வந்து டீ குடுத்துட்டு போன. டீ குடிச்சு முடிச்சுட்டு பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. நீ உள்ள வந்து எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்ன. ஒருத்தரை பிடிக்குதா பிடிக்கலையான்னு முடிவு பண்றதுக்கு ஒரு டீ கொடுக்குற டைம் போதும்ல அக்கா. அப்படி பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லா நான் அவரை பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கக்கா. ப்ளீஸ்க்கா. சரி ஓகே, நான் இதை பத்தி சித்தப்பா கூட பேசுறேன். தேங்க்ஸ்க்கா.
வாங்கிக்கோங்கக்கா. வாங்கிட்டா வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி கொடு. Oh, hey, 1 second. Yeah, நான் இருக்குங்க. please. I don't know. அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஆ? கோச்சிங்க சார். இரு, அப்படிதானே? உலகத்துக்கு 4 எருமாடு மேய்ச்சி தொலைக்கலாம். விட்டுரு பஞ்சரியா போய் சப்மிட். தம்பி நீ பழனிவேல் மகன் தானே? ஆமாங்க. திருச்சியில தானே வேலை பாக்குற? திருச்சியில தான். உன் கூட ஒரு பொண்ணு வருதே. உன் அப்பா சொன்னா எல்லாத்தையும். இந்த காலத்துல லவ் எல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஆனா அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்க நல்லா பாத்துக்கப்பா. சரிங்க. என்ன பூமி பஞ்சரா? ஆமாயா, ஒன்ல சீட் இருக்கா? 5 சீட் இருக்கு. அந்த பஸ்ல 5 சீட் இருக்கான். அவசரமா போறவங்க போங்க. மாப்ள இரு போலாம். இல்ல மாப்ள, நான் அந்த பஸ் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. என்னையா முயச வரலையா? ட்ரிப்ல வருவானே. என்னையா அந்த ஓட்ட வர்றான்? ஹலோ, நிஜமா அப்பா ஊருக்கு தானே செல்ல வந்துட்டு இருக்கேன் சார். என் பொண்ணு தான் பேசுது. நான் ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஹலோ, பக்கத்துல இருக்கிற மாமாட்ட கொடுக்குறேன், கேட்குறியா சார்? ப்ளீஸ் சார். ஹலோ. சாப்பிட்டமா? நீ சாப்பிட்டியா? நிறைய வாங்கிட்டு வந்துருக்கு சார். நிறைய பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு. வராருமா, இதோட அடிக்கிட்ட கொடுக்குறேன், பேசுமா. ஹலோ, இன்னும் 4 மணி நேரத்துல அப்பா வந்துருண்டா செல்லம். அம்மா கிட்ட கொடு. இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல வந்துருவோமா? வச்சிருவா சார். என்ன சார், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நான் துபாய் போய் 5 வருஷம் ஆச்சு. போறப்போ என் ஒய்ஃப் 8 மாசம் முழுகாம இருந்தாங்க. இப்போ என் பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது. இன்னும் நேர்ல பார்க்கல. ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்றப்பையும் அப்பா உன்னை பார்க்க கிளம்பிட்டா செல்லன்னு சொன்னாதான் போனே வைக்கும். இப்போ நிஜமாவே போறேன் நம்ப மாட்டேங்க. நல்லா வேலை செஞ்சேன்னு விசாவை கூட 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க சார். இந்த வயசுல இப்படி பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சு என்ன சார் பண்ண போறோம்? அதான் போதும் ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் சார். ஹலோ, என் பேரு ரமேஷுங்க.
வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயருங்க. ஹாஸ்டல் தாங்க. என் நம்பரா? என் நம்பர் 9176 478 476. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஹலோ, ஆமாங்க, என் பேர் பூஜா தான். மீனாட்சி காலேஜ்ல பிஇ ஃபைனல் இயர். ஊர் குளித்தல, அப்பா ஸ்கூல் டீச்சர். என் ஃபோன் நம்பர் 9710114845. ஆமாங்க, 4845 தான். என்னங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஏன் நீங்க சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா? கொடுங்கண்ணா. போதும் சார், போதும் போதும். ஓகேண்ணா. தேங்க்ஸ் சார். எல்லாரும் வந்தாச்சா? பக்கத்துல உட்கார்ந்தவங்கள செக் பண்ணிக்கங்க சார். சார் நீங்க எங்க உட்காந்துக்கங்க, அவர் அந்த பஸ்ல போயிட்டாரு. போலாம் ரைட். வீட்டுல வந்து கூட்டிட்டு போன இத்தனை தடவை சொன்னேன். இல்லங்க, உங்க அப்பாவை பார்த்தா பயமா இருக்கு. அவர் மிரட்டினா கழட்டி விட்டுருவியா? மாட்டேங்க. மாட்டேன். இனிமே உன்னை இங்க பார்த்தேன் பொழந்துருவேன். இல்லங்க, நான் ஒரு வார்த்தை கூட தப்பாவே சொல்லல. பேசிட்டு இருக்கும் போதே டப்பு டப்புன்னு அடிச்சிட்டாரு. உடனே அவர் கூட வேலை பார்க்குற 2 பேர் வர ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இல்ல வலி. பிடிச்சுக்க. ஏங்க நீங்க டாக்டரா? இல்ல, நர்ஸ். நர்ஸா? உன் மூஞ்சுக்கு டாக்டர் வேற கேக்குதா? இல்லங்க, நான் சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் பண்ணி